ஹாய் மக்களே, வாங்க. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா கன்னியாகுமரிக்கு பஸ்ஸில் பயணமாக விட்டுருக்கோம். நிறைய நாள் ஆச்சு பஸ்ஸில் போய். அதனால் நான் எங்கள் வீட்டுக்காரங்களும் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். போய் வந்து சேர்ந்தாச்சு கன்னியாகுமரியில். இப்போ வந்து பொங்கல் விடுமுறையை ஒட்டி நிறைய மக்கள் கூட்டங்கள் இருக்குது. குழந்தைங்க பெரியவங்கன்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. பயங்கர கூட்டமாக இருக்குது. பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் என்ன வந்தாச்சு. இங்கே வந்து புதுசாட்டு ஒரு கண்ணாடி பாலம் அமைச்சிருக்காங்க திருவள்ளுவர் சிலையை பார்க்க போகிறதுக்காக. அதனால் வெளி மாநிலங்கள்லாம் இருந்து வந்த மக்கள் வந்து வரிசையில் நிற்கிறாங்க, பார்க்க போயிடலான்னுக்கிட்டு. இது ஒரு நாள் முழுக்க ஆகிரும்போலுக்கு பயங்கர கூட்டமாக இருக்குது எங்க. அதனால் நாங்கள் இன்னொரு நாள் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடங்களை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம். பார்த்திங்களா என்ன கூட்டம்னு. குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாரும் வரிசையில் நிற்காங்க. இந்த வரிசை வந்து கோயில் முன்ன வரைக்கும் வந்து நிற்குவது. இங்கே நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். அங்கே நட பூட்டி கிடக்கு. அங்கே வந்து ஒரு பெரிய சங்கு கடை இருக்குண்ணா. சங்கு எங்கே பார்த்தாலும் கன்னியாகுமரி கடை இருக்கிற பக்கத்தில் ஃபுல்லாக சங்கு கடையாக தான் இருக்கும். இங்கே வந்து நிறைய அளவில் நிறைய சைஸில் சங்கெல்லாம் இருக்குது. ஐயப்பமார்கள் வந்து ஐயப்பன் கோயில் மாலை போட்டிருந்தவங்கெல்லாம் வந்திருக்காங்க. வந்து சுப்பியெல்லாம் நிறைய கோர்த்து வச்சுருக்காங்க. இந்த சுப்பியெல்லாம் வந்து இந்த மாலை வந்து நம்ம டோர் கதவு விட்டால் போடக்கூடியது. அலங்காரமாக அழகாக இருக்கும் பார்த்துங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடற்கரைக்கு வந்துட்டோம். இப்போ வந்து விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் பார்க்க சூப்பராக இருக்குது. அதுக்கிட்ட நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வந்தாச்சு. நிறையா சங்கு சுப்பி இந்த கடலில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பார்க்க சூப்பராக இருக்குது. பூம்புகார் கப்பலும் மக்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு அப்படியே விவேகானந்தர் பாறைக்கு போய்கிட்டு இருக்கு. விவேகானந்தர் தவம் செய்த இடம் பார்க்க சூப்பராக இருக்குது. நாங்கள் போய் ஒரு 2-3 வருஷம் இருக்கும். இந்த கண்ணாடி கொண்டு பாலம் இதை தாண்டி அப்படியே திருவள்ளுவர் சிலையை கிட்ட போய் பார்க்கலாம். பார்க்க சூப்பராக இருக்குது. அப்புறம் அப்படியே நாங்கள் இந்த கடையெல்லாம் பார்த்துக்கிட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல காற்று. இந்த இடைக்கு போயிருந்தாலும் கொஞ்சம் கடல் வந்து அலையெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. பொதுவாக கன்னியாகுமரி கடல் வந்து அமைதியாக தான் இருக்கும். ஆனால் மக்களெல்லாம் பார்த்த உடனே அது கொஞ்சம் ஆர்ப்பரித்து வந்துச்சு. இது வந்து என்னென்னா பிள்ளையார் வந்து எங்கள் பிள்ளையார் எதில் செய்திருக்கு தெரியுமா? தேங்காயும் அந்த சங்கியும் வச்சு செய்திருக்காங்க. பானிபூரி நிறைய கடையெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்களா, நல்லா பாருங்கள். இந்த தேங்காயில் டிசைன் பண்ணியிருக்குங்க. அது கடலாக நல்ல மக்களெல்லாம் கண்டோன்னா அது சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். வாங்க மக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க அப்படி ஒரு பானிபூரி வாங்கி அவையெல்லாம் சாப்பிட்டுட்டாவ. கன்னியாகுமரியில் சுற்றி பார்க்க சூப்பரான இடங்கள்லாம் உண்டு. பார்த்திங்க நம்ம இந்த கடற்கரைக்கிட்ட நின்னாலே நேரம் போகிறதே தெரியாது. மக்கள் வந்து வெளியூரில் இருந்து வரவங்க எல்லாம் வந்து சில கடல்லாம் நல்ல அலை அடிக்கும். இந்த கடல் கொஞ்சம் எப்போவுமே வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். அதனால் இங்கே வரவங்க கண்டிப்பாக கடல் குளிக்காமல் போகவே மாட்டாங்க. வெளியூரில் உள்ளவங்கெல்லாம் கடற்கரையை ஒட்டி நிறைய கடைகள்லாம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கிக்கலாம். எல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் காந்தி மண்டபம் வந்துட்டோம். இங்கே வந்து காந்தி மண்டபத்துக்குள்ளே வந்து நம்ம போகிறதுக்கு எந்த கட்டணம்லாம் கிடையாது. ஆனால் செருப்பு அணிந்து நம்ம உள்ளே போக முடியாது, அதுக்கு அனுமதி கிடையாது. அதனால் அதை நம்ம வெளியில் தான் விட்டுட்டு போகணும். உள்ளே போனால் சூப்பரான நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம். பார்த்திங்க நம்ம மகாத்மா காந்தி அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து பெரியவங்கள அவன வரைக்கும் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்குது.
உள்ளே நம்ம உள்ளே போகும்போதே ஒரு திருவள்ளுவர் சிலை இருக்கும் பார்த்தீங்க, அதை தாண்டி தான் நம்ம உள்ளே போக வேண்டியிருக்கும். இங்கே வந்து நம்ம மகாத்மா காந்தி அவங்களுடைய அஸ்தியை கடலில் கரைக்கு முந்தி வைக்கப்பட்ட இடத்துல ஒரு சின்ன சமாதி மாதிரி இப்படி கட்டியிருப்பாங்க. இதில் அக்டோபர் 2ஆம் தேதினா சூரிய ஒளி படம் பார்த்தீங்க, அந்த மாதிரியெல்லாம் வடிவமைச்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. வெளியில் குழந்தைங்க விளையாடுற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. காமராஜர் அவங்களும் ஆனால் காந்தியடிகள் அவர்களும் இருந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியெல்லாம் வெளியே சிற்பங்கள் இருக்குது. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அது பிறகு ஒரே கல்லில் செய்த சங்கு ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்து பார்த்தீங்க. இது நல்லா இருந்து அப்படியே அதை நாங்கள் எல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டோம். எங்கேயாவது ஒட்டு இருக்குவா, ஒரே கல் தானே அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அப்படியே இறங்கி வந்துட்டோம். இங்கே வந்து இதுவும் வந்து கதவுல நம்ம டோரில் போடக்கூடியதான் பார்த்தீங்க. கட்டையாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில பொறுத்துருக்கோம். எங்கள் வீட்டுக்கிட்டெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடந்துருக்கு. இப்போ அதிகமாக இல்லை பார்த்தீங்க. சரி, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே காமராஜர் நினைவு மண்டபத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்தால் காமராஜர் அவங்களுடைய நெஞ்சளவு சிலை மட்டும்தான் இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோவும் இருந்துச்சு. காமராஜர் அவங்க வந்து கிரிக்கெட்டில் ஆடின ஃபோட்டோலாம் இருந்து பார்த்தீங்க. பார்க்க சூப்பராக இருந்து. இங்கே கன்னியாகுமரினாலே வந்து நம்ம வந்தாலே நேரம் போகிறதே தெரியாது. அவ்வளவு என்ஜாய் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மலிவு விலை துணிமணிகள், கடைகள், நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கு நல்ல இடம் தான் இது. சுற்றி பார்க்கறதுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.